அஸ்ஸலாமு அலைக்கும்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கஸ்வா டெய்லர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் தைக்கிறது எப்படி? அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்றத போல, நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் மற்றவருடைய முயற்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கும்னா, அத உடனே செய்றதுல தப்பே இல்லம்மா. அதனால சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் அப்படிங்கிறத ஏன் நான் தனியா மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலா நம்ம தைக்கிற பேண்ட்டுக்கும், கவர்மெண்ட் கொடுக்குற துணிய தைக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குமா. எப்படின்னா, கவர்மெண்ட் கொடுக்குற யூனிஃபார்முக்கு சொசைட்டி துணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இதுக்குன்னே தனி சொசைட்டி இருக்கும். அந்த சொசைட்டில நமக்கு தேவையான துணி, அதாவது கவர்மெண்ட் தைக்க குடுக்குற யூனிஃபார்ம் துணி நம்ம அதில வந்து ஒரு மெம்பர நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வருஷத்துல 6 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் இந்த துணி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா, கட்டிங் பண்ணி அவங்களே எல்லாமே நீட்டா நமக்கு குடுத்துருவாங்க. ஸ்டிச் பண்ணி மட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்தா போதும். ஸ்கர்ட், டவுசர், பாட்டம் டாப், பேண்ட், ஷர்ட் இந்த மாதிரி எல்லா துணியுமே கட் பண்ணி நீட்டா வந்துரும். நம்ம ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். இத பத்தின வீடியோவ அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு டீட்டெயிலா நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இப்ப சொசைட்டி துணியுடைய யூனிஃபார்ம் பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள பீஸ் எல்லாத்தையுமே நான் தனித்தனியா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது முன்பக்க பீஸு, பின்பக்க பீஸ் அப்படின்னு 2 மொத்தம் 4 பீஸ் இருக்கும் இதுல. முன்பக்கம் சேமா ஒரே அளவா இருக்கும். பின்பக்கம் அதே மாரி கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நாட்டு எடுக்கிறதுக்காக அந்த கயிறு தப்போம்ல, நாட்டு 4 நாட்டு அல்லது 5 நாட்டு வரும் அது தைக்கிறதுக்கு. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா, ஜிப்புக்காக அந்த 2 பீஸும் குடுத்துருப்பாங்க. இந்த பீஸ் வந்து இது வந்து ஜிப்பு நம்ம தான் வாங்கி போட்டுக்கிறணும். இப்ப அந்த முன்பக்க பீஸ், பின்பக்க பீஸ் 2 4 இருக்கும். பின்பக்கத்த வந்து எடுத்து நம்ம தனியா வச்சிரணும். இப்ப நம்ம முன்பக்கத்துல தான் ஜிப்பு எப்படி வைக்க போறோம் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கேட்டுக்கங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிப்ப எடுத்து அந்த பீஸ்க்கு மேல நம்ம வச்சு பார்த்தா, அது என்ன அளவு இருக்கோ, அதுல வந்து ஒரு ஒரு கட்டிங் பண்ணிக்கிறணும் நம்ம. ஒரு 1/2 இன்ச்சுக்கு அத நம்ம கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிட்டு, இப்ப இந்த 2 பீஸ்லயும் ஃபர்ஸ்ட் மேல உள்ள பீஸ எடுத்து ஆப்போசிட் சைடா நம்ம போட்டுக்கிறணும். நம்ம ஆப்போசிட் சைட போட்டுட்டு, இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம பக்கத்துல உள்ள பீஸ நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிறணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜிப்பு வைக்க பொறுத்த போறது வந்து, அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிற பீஸ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பொருத்தணும். இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஜிப்பு வைக்கிற பீஸு. அது 3 இன்ச்சுக்கு தனியா குடுத்துருப்பாங்க. அந்த வைக்கிற பீஸை எடுத்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ணதுக்கு மேலேயே வச்சு, ஒரு 1/2 இன்ச் தள்ளி கரெக்ட்டா அந்த கட் பண்ணத ஒட்டி, மேயடி அடிச்சிரணும் நம்ம. மேயடி அடிச்சுட்டு, திரும்பவும் அத அப்படியே நம்ம மடக்கி விட்டு, அதுக்கு மேல ஒரு பதிவு தையல போட்டுறணும். பதிவு தையல போட்டு முடிச்சுட்டு, அந்த பிசிறு இல்லாம கரெக்ட்டா ஒட்ட நம்ம வெட்டி எடுத்துட்டு, நம்ம பக்கமா அத கொண்டு வந்துரணும். அந்த பீஸ நம்ம சைடுல கொண்டு வந்துட்டு, இப்ப ஜிப்ப எடுத்து அதில எப்படி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில மெயின் பாயிண்ட்டே. ஜிப்பை எடுத்து நம்ம எப்பவுமே நார்மலா வைக்கிற மாரி வச்சு பார்த்துக்கிட்டு, அதுக்கு நேரா சமமா இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிறணும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ நம்ம கட் பண்ணி விட்டுறணும் அது பின்னாடி. இப்போ இந்த ஜிப்ப வந்து நேரா வைக்கக்கூடாது நம்ம. அப்படியே பெரட்டி பக்கமா வைக்கணும். வச்சுட்டு கரெக்ட்டா பார்த்துக்கங்க. அந்த ஜிப்ப அங்க அடிக்கணும். அதாவது இந்த பக்கமா வலது பக்கமா நம்ம அடிக்காம, நம்ம இடது பக்கமா அந்த ஜிப்ப கரெக்ட்டா அடிச்சு, கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிப்ப அப்படியே பெரட்டி விட்டோம்னா, நம்மளுக்கு அட்டாச் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் ஒரு சைடு ஜிப்பு வந்து நம்ம ஒட்டிட்டோம். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துரணும். இப்ப பாருங்க கரெக்ட்டா ஒரு சைடு ஜிப்ப வச்சாச்சு. இப்ப அடுத்த சைடு ஜிப்ப நம்ம எப்படி வைக்க போறோம் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஜிப்ப ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அந்த ஜிப்புக்குள்ள அந்த ஒரு சைடு பீஸ வந்து நம்ம ஒரு பிடிப்புக்காக அந்த நண்டுக்காலுக்கு மேல வச்சுக்கிறோம். இப்ப இன்னொரு பக்கத்துல உள்ள பீஸ் அந்த 3 இன்ச் பீஸ் எடுத்து, அதுக்கு கீழ வந்து ஒரு ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு அடிய நம்ம போட்டுக்கிறணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த இன்னொரு பீஸ் இருக்கு. நம்ம எடுத்து வச்சிருப்போம். அந்த முன்பக்கத்துல உள்ள பீஸ் இன்னொரு பீஸ். அந்த பீஸ எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத கரெக்ட்டா மடக்கி அந்த ஜிப்புக்கு மேல வச்சு, சரி அந்த 1/2 இன்ச் மட்டும் மடக்கி அந்த ஜிப்புக்கு மேல ஒரு பதிவு தையல போட்டுறணும். சரியா நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த அளவு நம்ம அடிச்சா போதும். அதுக்கு மேல நம்ம துணிய அடிக்கக்கூடாது. இப்ப நீங்க ஜிப்ப வந்து பொருத்தி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வரும். 2 பக்கமே நம்ம ஜிப்பு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன அடிக்க போறோம் அப்படின்னா, கீழ பாருங்க அந்த ஓப்பன் ஆயிருக்கும். இந்த ஓப்பன் பீஸ இப்ப நம்ம மூட போறோம்.
எப்படின்னா மொத்தமாகவே பீஸை வந்து அப்படியே நம்ம திருப்பிடுறோம், தலைகீழாக திருப்பிடுறோம். இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடு. இப்போ நம்ம வெளியில் வாங்கி ஏதாவது பேண்ட் ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, வாங்கி தைக்கணும்னு நினச்சா இந்த மெத்தடை வந்து அதுக்கு யூஸ் பண்ண முடியாது நம்ம. இது அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் மடித்து, மேல் துணியை 1/2 இன்ச்சு மட்டும் கரெக்டாக மடித்து, கீழ் துணியை 1/2 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சு மேல் துணியை மடித்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த ஜிப்புக்கு மேலே நம்ம கொண்டு வரோம் அடியை. இப்போது இதில் வந்து ஒரு டானா ஷேப்பில் ஒரு அடி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன பின்னு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஜிப்பில். அந்த பின்னை நம்ம எப்போவுமே பார்த்து தான் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஊசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அந்த பின்னு மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஊசி உடைஞ்சிரும். அதனால் அதை மட்டும் பார்த்து தைக்கணும். ஒரு ஸ்ட்ராங் அடி போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பெரட்டி பார்த்தோம்னா இந்த பீஸில் வந்து அடி விழுகக்கூடாது. அந்த ஜிப்பு நம்ம பொருத்தின பீஸில் தான் அடி விழுந்திருக்கணும். 2 பீஸையும் சேர்த்து நம்ம அடிச்சிட்டோம்னா அந்த ஜிப்பு ஓப்பன் பண்ண முடியாது. அந்த ஒரு பீஸில் மட்டும்தான் நம்ம அடி இருக்கணும். அவ்வளோதான், ஜிப்பு வந்து பேண்ட்டில் ஜிப்பு பொருத்தியாச்சு. இவ்வளோ தான் ஜிப்பு அடிக்கிறது. இதுக்கு மேலே இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால இதுக்கு மேலே ஒரு 2.5 இன்ச் வச்சு ஒரு முன் பக்கத்தில் ஒரு மடிப்பு ஒன்று, ஒரு 2.5 இன்ச்சில் இந்த பக்கமும் அந்த சைடும் 2.5 இன்ச் அளவு வச்சு ஒரு மடிப்பு ஒன்று வச்சிடணும். இதில் மிச்ச துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2.5 இன்ச் வச்சு ஒரு மடிப்பு ஒன்று போட்டுக்கிறணும் முன்பக்க பீஸில். இது பின்பக்க பீஸுக்கு வராது, பின்பக்கம் வந்து டாட்டு பிடிக்கணும். ஜிப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம அடிச்சிருக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவோட உங்களுக்கு முடிஞ்சு. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னால இது